நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆவணி மாதம் கன்னி ராசியினருக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாதம் கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் ஆவணி மாதம் 21ஆம் நாள் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி அறிவு கல்விக்கு அதிபதியான புதன் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவுடன் இணைந்து சப்தம பார்வையாக பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது. உச்சம் பெற்ற கேந்திராதிபதி குரு முயற்சி பஞ்சமஸ்தானம் களத்திர ஸ்தானங்களை பார்த்து கொண்டிருப்பது. முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசி சுகஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்களை 4, 7, 8ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருப்பது. கிரக பார்வைகள் ராசிக்கு பக்கபலமாக இருப்பதால் ராசிக்கு வெகு சிறப்பான யோகம். மிக பெரிய அளவில் நன்மைகள் நடைபெறும். பொருளாதார நிலை உயர்ந்து சேமிக்க முடியும். தொழிலுக்கு இதுவரை பண பற்றாக்குறை இருந்த நிலை மாறி உங்களுக்கு மிக பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். சமூகத்தில் உங்க மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து பல மடங்கு உயரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் என அனைவரும் குடும்ப உறவுகள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக ஒற்றுமையுடன் காணப்படுவீர்கள். தந்தை வழியில் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இப்ப உங்க கைக்கு வரும். நண்பர்கள் உறவினர்கள் என்று சுப நிகழ்ச்சிகளில் கல்யாணம் காதுகுத்து பிறந்தநாள் விழாக்கள் விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வேகமாய் விலக ஆரம்பிக்கும். பலவித நல்ல வசதிகள் வரக்கூடிய நல்ல காலமாக அமைகிறது. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் நண்பர்கள் என பிரிஞ்சிருந்த எல்லா உறவுகளும் பழசெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஒற்றுமையா இருப்பீங்க. வீட்டில் பெரியவர்களிடம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி மேலதிகாரிகளின் சொல்லுக்கும் அவர்களின் ஆலோசனைக்கும் மதிப்பளிக்க வேண்டும். தங்களின் உண்மையான திறமைக்கும் நேர்மைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் தூர பயணம் செய்யும் போது புதியவர்களிடம் அதிகம் நெருங்கி பழக வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்தா கூட மருத்துவமனைக்கு போயிருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில் பிசினஸில் இடம் வாங்கி விற்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். இவ்வளவு நாளாக நல்ல வேலை அமையாமல் இருந்தால் இனி நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல இடத்தில் நல்ல வேலை அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும். வருமானம் அதிகரிப்பதால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்தபடி கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசாபுத்திக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். கன்னி ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் செப்டம்பர் மாதம் 1, 2 நாள் முழுவதும். நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.